கோபம் என்பது ஒரு இயல்பான உணர்வு என்றாலும் அதைக் கட்டுப்படுத்தாமல் வெளிப்படுத்தினால் பல்வேறு ஆபத்துகளை ஏற்படுத்தலாம். அவை பின்வருமாறு. 1. உடல்நல பாதிப்பு. இரத்த அழுத்தம் அதிகரிப்பு. கோபம் அதிகரிக்கும்போது இரத்த அழுத்தம் உயரும், இதயம் பாதிக்கப்படும். இதய நோய்கள். தொடர்ச்சியான கோபம் இதய நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கும். தலைவலி மற்றும் மைக்ரேன். கோபத்தினால் மன அழுத்தம் ஏற்பட்டு தலைவலி அதிகரிக்கலாம். 2. மனநலப் பிரச்சனைகள். மன அழுத்தம். தொடர்ச்சியாக கோபம் கொண்டிருப்பது மனச்சோர்வு மற்றும் கவலையை உருவாக்கும். முடிவு செய்யும் திறன் குறைவு. கோபமான நிலையில் எடுக்கப்படும் முடிவுகள் பெரும்பாலும் தவறாக இருக்க வாய்ப்பு அதிகம். 3. உறவுகள் பாதிக்கப்படும். குடும்ப உறவுகள். கோபமான வார்த்தைகள் அல்லது செயல்கள் உறவுகளை பாதிக்கக்கூடும். நண்பர்களுடன் பிரச்சனைகள். அடிக்கடி கோபம் கொண்டிருப்பவர்களை பிறர் தவிர்க்கலாம். 4. சமூக மற்றும் தொழில் பாதிப்புகள். வேலை மற்றும் தொழில். கோபத்தின் காரணமாக வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். சமூக உறவுகள். கோபத்தின் வெளிப்பாடு பிறரிடம் எதிர்மறையான ஈர்ப்பை ஏற்படுத்தலாம். 5. சட்டப்பரப்பில் சிக்கல். சண்டை மற்றும் வன்முறை. அதிக கோபம் கைகலப்பில் ஈடுபட வைத்துவிடலாம். இது சட்ட பிரச்சினைகளை ஏற்படுத்தும். சட்டரீதியான நடவடிக்கைகள். கோபத்தில் செய்யும் தவறான செயல்கள் நீதிமன்ற பிரச்சினைகளாக மாறலாம். கோபத்தை கட்டுப்படுத்தும் வழிகள். ஆழமான மூச்சு இழுத்து விடுவது. உடற்பயிற்சி மற்றும் யோகா. கோபத்தின் போது பதில் கூறுவதற்கு முன் சிறிது நேரம் அமைதியாக இருக்க வேண்டும். மன அமைதி தரும் செயல்களை பாடல் கேட்பது, வாசிப்பது மேற்கொள்ள வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்துதல் வாழ்க்கையில் அமைதியையும் உறவுகளையும்